பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் உற்சாகமாக புத்தாண்டுக்கான வாக்கு தத்தம் யோசுவா 21ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலப்பா பிள்ளைங்க பேசாமல் அமைதியாக இருங்க. யோசுவா 21ஆம் அதிகாரம். அப்படியே பழைய ஏற்பாட்டில் எடுங்க. ஆதியாகமம் அதில் இந்த பக்கமாக எடுத்திங்கன்னா யோசுவா சீக்கிரம் வந்துடும். யோசுவா 21. யோசுவா 21 அப்படியே கடைசி வசனம் 45. ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம், நல்லா கவனிக்கிறீங்களா, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. கரங்களை வைத்து அல்லையா சொல்லாமா? நல்ல அருமையான வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தார், இன்றைக்கி நீங்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தை. அவர் நல்ல வார்த்தையை தான் சொல்லுவார் ஆண்டவர். நீங்களும் நான் நல்லா இருக்க விரும்புகிறார். அப்போ அந்த நல் வார்த்தைகளில் எல்லாம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் என்னை அதிகமாக தொட்டது, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்புறம் என்னங்க? எல்லாம் நிறைவேறிற்று. இப்போ பிரதர் வாசிங்க. சிஸ்டரில் ஒருத்தர் இதே மாதிரி ஒத்த வசனம், இதே வார்த்தையை யோசுவா வயசான காலத்தில் சொல்கிறாரு. 23ஆம் அதிகாரம் அப்படி திருப்புங்க. இப்போ 21:45 படித்தோம். சிஸ்டருங்க ஒருத்தர் 23:14. சிஸ்டர் இதோ நான் வர்றோம், இதோ இன்று நான். ஒருத்தர் வாசிங்க. யோசுவா 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தர் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். ஆரம்பித்தது ஒருத்தர், இன்னொருத்தர் ஆரம்பித்தது ஒன்று, கடைசியில் முடிக்க போகிறது ஒருத்தர். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ என்ன கரெக்டாக வாசிப்பேன். விட்டு கொடுக்குறவங்க நல்லா இருப்பாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். விட்டு கொடுக்குறவங்க நல்லா இருப்பாங்க. 2-3 ஊர் வாசிக்கும்போது ஒருத்தர் டக்குன்னு விட்டு கொடுத்துடணும். விட்ட போட்டிக்கு வாசி வச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன சாதிக்க போகிறோம்? வீட்டில் அப்படி படித்து கையை உயர்த்தணும். 1 வருஷத்தில் பைபிள் படித்தேன்னு. இப்போ ஒருத்தர் வாசிங்க. ஏதோ பிள்ளைங்க கவனிங்கப்பா. இன்று நான் எல்லோரும் நீங்களானும் பூலோகத்தா போகிற வழியே ஒரு நாள் போகணும், அதை மறந்துடாதீங்க. போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தேவனாகிய கர்த்தர், யோசுவா சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்களா, உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் சபை மக்களே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த சபை மக்களை பார்த்து, அன்னைக்கு இருந்த சபை மக்களை பார்த்து சொல்கிறாரு, அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகலை. பார்த்தீங்களா பிரதர்? ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு வார்த்தையும் விடாமல் பைபிளை வாசிக்கட்டும். நல்லா ஆமேன்னு சொல்லாமா? இந்த வருஷத்தில் ஒரு வார்த்தையும் விடாமல் டிசம்பருக்குள்ளே என்ன செய்யணும்? எல்லாரும் எத்தனை தடவை வாசித்தாலும் மீண்டும் இது நம்ம வாழ்நாள் முழுவதும் வாசிக்கிற புத்தகம். அதனால் நான் 50 தடவை படிச்சுட்டேன், 20 தடவை படிச்சுட்டேன், மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் 100 தடவை பைபிள் படித்தாலும் வாசிக்கணும். அப்போனா யாரும் 100 தடவை வாசிக்கல, அப்போ இன்னும் நம்ம வாசிக்கணும். சரி, அப்போ இன்றைக்கி செய்தி தலைப்பு என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இதுதான் தலைப்பு. கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, திருச்சபைக்கு, எனக்கு, உங்களுக்கு, இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, அருமை சிறு பிள்ளைகளுக்கு, அன்பு சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிப தங்கச்சிக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, சகோதரிமார்களுக்கு, வயதான அம்மாமார்களுக்கு, ஐயாமார்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு எல்லாம் சொன்ன நல்ல வார்த்தை தான் சொல்லுவார். கெட்டுப்போக ஆண்டவர் எதுவும் சொல்ல மாட்டார். நல்ல வார்த்தை ஒன்று தவறி போகலை. எல்லாமே என்ன செய்யும்? நிச்சயம் என்ன செய்யும்? அது நிறைவேறும். அதில் சந்தேகம் இல்லை, மாற்று கருத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் தீர்க்க தரிசன அருள் வாக்கு. யாராவது உங்களை பார்த்து உங்கள் திருச்சபையில் என்ன வாக்குன்னா, எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தையெல்லாம் நிறைவேறுன்னு அப்படி சுருக்கமாக சொல்லுங்கள் வாக்கு தத்தத்தை. இல்லை படித்து சொல்கிறேன்னா படித்து சொல்லலாம், அது கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன வாக்கு தத்தம்னா, எங்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் எத்தனையோ நிறைவேறிருக்கு, இன்னும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, இன்னும் நிறைவேறும். நிச்சயம் என்ன செய்யும்? ஒரு வார்த்தையும் தவறாம ஆண்டவர் நிறைவேற்றுவா. ஏன் தெரியுங்களா? சொன்னவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. திருப்புங்க என்னாகமம் 23 இதான் ஒத்த வசனம், வாக்கு தத்த வசனம். அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிச்சிட்டோம்.
இப்போ என்னாகமம் 23. என்னாகம்னா கொஞ்சம் முன்னாடி, உபாகத்துக்கு முன்னாடி என்னாகம்னு ஒரு புத்தகம் வரும். அதில் 23ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது வாசிக்கலாம். 23. இப்போ நீங்கள் தான் சிஸ்டர் வாசிக்கணும். 19 வாசிங்க. இல்லை சிஸ்டர், 23:19 என்னாகமா? கவனிங்க. பைபிள் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது அதிகாரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், வசனம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், டக்குன்னு வாசிக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மாறி மாறி தான் வாசிப்பீங்க. என்னாகமா 23:19 இப்போ வாசிங்க. பிரதர், சிஸ்டர், அம்மா, பொய் சொல்ல தேவன் மனுஷன் கிடையாது. மனுஷன்தான் பொய் சொல்லுவான். ஆனால் பொய் சொல்ல நல்வார்த்தை நிறைவேறும்னு சொல்லிட்டார்ல, அப்போ பொய் சொல்லவே மாட்டார். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. அடுத்து, மனுஷன்தான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் சொன்னேன், இப்போ என்னால் முடியலன்னு மனம் மாறுவான். ஆனால் மனம் மாற அவர் கர்த்தர் மனுபுத்திரன் அல்ல. பிரதர், சிஸ்டர், அம்மா, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனத்தையும் நிறைவேற்றா இருப்பாரா? கேள்விக்குறி. அப்போ அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரான கேள்விக்குறிக்கு என்ன பதில்? அவர் சொல்கிறத செய்வார். அவர் வசனத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் வசனித்ததை நிறைவேற்றுவார். அப்போ உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தை எல்லாம், சபைக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தை எல்லாம், அப்புறம் என்ன நல்வார்த்தைன்னு செய்தியில் தியானிக்கலாம். 1-2 நிச்சயம் நிறைவேறும். மத்தேயு 24:35, மார்க் 13:31, லூக்கா 23:33. எடுக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம், கவனிச்சிக்கங்க, குறிப்பெடுத்துக்கங்க. மத்தேயு 24:35, மார்க் 13:31, லூக்கா 21:33. இந்த 3 வசனமும் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ. ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுறார். வானம் ஒளியலாம். பிரதர், தம்பி, சின்ன பிள்ளைங்க பேசாதீங்க. பூமி ஒளிஞ்சு போயிடலாம். இந்த மூன்று இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். மத்தேயு 24:35, மார்க் 13:31, லூக்கா 21:33. இந்த 3 வசனங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிஞ்சே போவாதுங்கிறார். அந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் எவ்வளோ வைராக்கிய உடையவராக இருக்கிறார் பார். சங்கீதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. மண் குகையில் 7 தரம் என்ன செஞ்சது? புடமிடப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை தெரியுங்களா? 7 தரம். அப்போ அவ்வளோ சுத்த சொற்களாக இருக்குது. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. யோபுல அந்த வசனம் இருக்கு, எடுக்க வேண்டாம். ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை ஒரு காரியத்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சாரி, வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன், அப்போ சொன்னேன், இப்போ இது மனுஷன் சொல்லுவான், அப்போ சொன்னேன், இப்போ முடியல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் வாபஸ் வாங்கவே மாட்டார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, ஒன்றும் இல்லைன்னா கூட அந்த வார்த்தை உருவாக்கும். இல்லாதவைகளை அப்படி இருக்கிற போல் என்ன செய்வாராம்? அப்படி அழைப்பாராம். பார்த்தீங்களா எவ்வளோ வல்லமை பாருங்க அப்படி வார்த்தைக்கு. ஒரு காரியம் இல்லை, அந்த இல்லாதவைகளை இருக்கிற போல் என்ன செய்வாராம்? அப்படி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்னும் வசனம் எனக்கு ஞாபகம் வருது, உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் காத்து இந்த தேசத்தில் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். அது ஜேக்கப்புக்கு மாத்திரமல்ல பிரதர், அது யாக்கோப்புக்கு மாத்திரமல்ல. உங்களுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா ஒருவேளை நாட்கள் ஆகலாம். அப்போ தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி இத்தனை வசனம் நமக்கு சொன்னாரே, இப்போ 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, சில மாதங்கள் ஆச்சு, ஏன் வருஷங்கள் ஆச்சு, அது சொன்னது உண்மையா? அப்படிலாம் நமக்கு சந்தேகம்லாம் நாட்கள் ஆக வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். சூப்பர் வசனம். ஒரு சூப்பர் வசனத்தை இப்போ சொல்ல போகிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். எல்லாமே சூப்பர் வசனம் தான். இந்த செய்திக்கு இன்னொரு சூப்பர் வசனம். எசேக்கியேல் 18:25. எசேக்கியேல் 18:25. எசேக்கியேல் 18:25. இப்படிலாம் ஏன் இன்றைக்கி பேசுகிறேன்னா கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கத்தான். அப்போ கூட எடுக்க மாட்டேறீங்க பைபிளில். அப்படி இந்த பைபிள் எடுக்காதவங்க நான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணிக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் இருப்பேன். இன்றைக்கி சொன்ன அத்தனை வசனையும் சொன்னால் தான் உங்களை விடுவேன். இல்லைன்னா 4 மணி ஆனாலும் படித்து ஒப்பிச்சிட்டு போகணும். அப்போ இப்போ கவனிப்பீங்க. சரி போகட்டும்.
எசேக்கியேல் 18:25 வாசிங்க சார். நீங்களோ ஆ ஆ ஆ கேளுங்கள். ஆ ஆ ஆ மாற்றி ஆ ஆ எல்லாம் வசனம் மாறிடுச்சு, மாற்றி சொல்லிவிட்டேன். நீங்கள் கரெக்டாக படிச்சிருப்பீங்க தான் நான் நினைக்கிறேன். அதாவது நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை நிறைவேறும். இல்லைப்பா, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி என்ன செய்யாது, தாமதியாது. சரி, அதை நீங்கள் அப்புறம் குறித்து வச்சுக்கோங்க. எசேக்கியேலில் தான் அது இருக்குது, மாற்றி வந்திருக்கு. நல்லா கவனிங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை என்ன செய்யாது, நிறைவேறும், இனி என்ன செய்யாது, அது தாமதியாதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார்னா அதை பின்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம், இப்போ தேடிட்டு இருக்க வேண்டாம். என் வார்த்தை என்ன செய்யும், நிறைவேறும்னு சொல்கிறார். ரைட்டுங்களா? சரி, இப்போ எப்படி நிறைவேற்றுவார்? இவ்வளோ வசனம் நிறைவேற்றணும்னு படிச்சிட்டோம். ஓகேவா? எசேக்கியேலில் கொஞ்சம் நம்ம சரியாக இல்லாதனால மாறி வந்துருச்சு. அப்புறம் கண்டுபிடிக்கிங்க. நாளை ஒரு வேளை கண்டுபிடிக்கலாம், அடுத்த வாரம் நான் சொல்லிடுறேன். இப்போ தேட வேண்டாம், கவனிங்க. மெசேஜ் அடுத்த பக்கம் போகும்போது நீ அதை தேடிட்டு இருக்க வேண்டாம். இப்போ பக்கத்தில் கேளுங்க, எப்படி நிறைவேறணும். தம்பி, எப்படிப்பா நிறைவேறும்? சின்ன பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளே, அம்மா எப்படிம்மா நிறைவேறும்? பிரதர், எப்படி பிரதர் நிறைவேறும்? சொல்லிட்டாரு, மாற மாட்டேன்ட்டாரு, பொய் சொல்ல வானம் பூமி ஒளிந்து போகாதெல்லாம் சொல்லிட்டாரு. எப்படி நிறைவேறும்? இப்போ எடுங்க 1 ராஜாக்கள். நான் செக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன் மாறுறதுனால. 1 ராஜாக்கள் எடுங்க. எடுத்து வச்சிட்டிங்களா? சரி, 8ஆம் அதிகாரம் எடுங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். ஓகேவா? சரி, இப்போ 15 வாசிங்க. எப்படி நிறைவேறுங்கிறதுக்கு பதில் அங்கே இருக்குது. அவன் சொன்னது, கவனிங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் சொல்றார், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அம்மா, சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு எனக்கு சொன்னதை வாக்கினால் சொல்லிட்டார்ல, எப்படி நிறைவேறுன்னு ஒரு கேள்வி பக்கத்தில் கேட்டோம்ல. வாக்கினால் சொன்னதை எப்படி நிறைவேற்றுவாராம்? அவருடைய கரமே நிறைவேறும். இங்கே சாலமோன் சொல்றார், எங்கள் அப்பா தாவீதுக்கு வாக்குனால் சொன்னார், இன்றைக்கி நான் பார்க்குறேன், சர்ச்செல்லாம் கட்டிட்டேன், அவருடைய கரமே என்ன செஞ்சது, இதை செஞ்சதுங்கிறார். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு அடி பாடுவோம்ப்பா. வாக்கினால் சொன்னது கரத்தை நல்லா அருமையான தம்பி, முடிஞ்சா போடுறியாப்பா? நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம். அந்த வாக்கினால், அந்த வார்த்தை வரதுனால அந்த பாட்டை பாட விரும்புகிறேன். நன்றி சொல்லி, கரங்களை தட்டுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் அருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் கருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி சொல்வோம், உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை, இது ஆண்டவர் செய்கிறது. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஆமென். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம், உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும். நல்ல உற்சாகமா பாடுங்க. நன்றி சொல்வோம், உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை.
உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஆமென். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஆமென். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்ல. கடைசியா வெக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஆமென். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஆமென். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஏன் இந்த பாட்டை பாடினா அதில் வரதெல்லாம் வாக்குத்தத்த வசனம். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்கால் தண்ணீர் வரும்னு சொன்னார். சொன்னதை நம்பினாங்க, அதேமாரி வாய்க்காலை வெட்டினாங்க, தண்ணீர் என்ன செஞ்சது? வந்தது. எந்த இடத்துல வெக்கப்பட்டாங்க, வெக்கப்பட்ட இடத்துல உயர்த்துவேன்னு அது வார்த்தை. வெக்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினார். உடன்படிக்கை செய்து நடத்தி வருவேன், நான் மாறாமல் இருப்பேன்னா உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தார். கைவிட மாட்டேன், விட்டு விளையாட மாட்டேன்னு அது வார்த்தை. அப்படியே செஞ்சார். வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால். இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அப்பாவுக்கு வார்த்தையினால் சொன்னார். மகன் காலத்தில், சாலமோன் காலத்தில் கரமே என்ன செஞ்சது? நிறைவேறு. அதுதான் உங்களுக்கும் பிரதர். உங்களுக்கு என்ன ஆண்டவர் வார்த்தை சொன்னாரோ, நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை ஆண்டவர் சொல்ல மாட்டார். நல்ல வார்த்தை என்ன சொன்னாரோ அந்த நல் வார்த்தையெல்லாம் உங்கள் குடும்பத்திலும், என் குடும்பத்திலும், சபை குடும்பத்திலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் என்ன செய்யும்? நிச்சயம் நிறைவேறும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி எப்படி நிறைவேற்றுவார்? அடுத்த தலைப்பு கேளுங்க. எப்படி நிறைவேற்றுவார்? முன்னாடி எப்படி நிறைவேற்றுவான்னு பார்த்தோமா? எப்பொழுது, அடுத்து எப்பொழுது நிறைவேற்றுவார்? எப்படி நிறைவேற்றுவார்? வாக்கினால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றுவார். சரி, ஓகே, கரத்தினால் எப்போ? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது பாஸ்டர். எப்போ நிறைவேற்றுவார்? ஒரு 5 காரியத்தை வசனத்திற்கு பிரகாரம் சொல்லி ஒரு 5 பேர் படிக்கணும். ரைட்டுங்களா? இன்றைக்கி படிக்காதவங்க படிக்கணும். ரெடி பிரதர்லாம்? இன்றைக்கி படிக்காதவங்க, சிஸ்டர் இன்றைக்கி படிக்காதவங்க நிறைய பேர் பைபிள் படிக்காமல் இருக்கீங்க. வீட்டில் படிக்கிறீங்க, நல்லா இங்கேயும் படிக்க கற்றுக்கணும். எனக்கு என்னென்னா சபை முழுவதும் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் தேரணும். அதுதான் ஒரு ஊழியக்காரன். பொறுப்புகளை கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும், அதில் உத்தமமாக இருக்கணும். சபை நல்ல எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஜெபிக்க தெரில, பைபிள் எடுக்க தெரில, எந்த அதிகாரம் எதில் இருக்குன்னு தெரில, இதெல்லாம் சொல்லவே கூடாது. இனி இந்த வருஷத்தில் வீட்டில் போய் வசனத்தெல்லாம் அதிகாரத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி தேரணும், எல்லா விஷயத்துலையும் தேரணும். ஓகேவா? இன்றைக்கி படிக்காதவங்க ஒருத்தர், பிரதரில் ஒருத்தர் ஆதியாகமம் 21, பிரதரில் ஒருத்தர் படிக்காதவங்க 21:1-2 ஆதியாகமம் முதல் புத்தகம். கர்த்தர் தாம் அதிக வார்த்தை வருது பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன சொன்னதை நிறைவேற்றுவார். அப்போ கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி
மற்றவங்களாம் கவனிங்க, பிரதர் வாசிக்கும் போது சாராள் பேரில் கடாட்சமானார். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? சாராள் பேரில் கடாட்சமானார். மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க, கர்த்தர் சொல்லியிருந்தபடின்னு வருது. அதே போதும், மறுபடி கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தலினார். என்ன செய்தார்? அடுத்த வசனம் வாசிக்கும் பிரதர். ஆபிரகாம் 100 வயசு ஏறக்குறைய, சாராளுக்கு 10 வயசு டிஃபரன்ஸ், 90 வயசு. அப்போ முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, அதை தான் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அண்டர் த வேர்ட். இன்றைக்கி முதல் குறிப்பு, எப்பொழுது நிறைவேற்றுவார்னா உங்கள் காரியம். இது குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு. உங்கள் காரியத்தில் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை அவர் பெற்றது போல, இப்போ விடுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லாதவங்களுக்கும் தருவார். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பதில் என்னன்னா, எப்பொழுது நிறைவேற்றுவார்னா அதுக்குன்னு ஒரு குறித்த காலம் வச்சிருக்கிறார். சகலத்தையும் அதன் காலத்தில் எப்படி செய்வாராம்? நேர்த்தியாக செய்வார். வாலிப மகளே, தாமதான்னு சோர்ந்து போகாதே. அன்பு சகோதரா, சோர்ந்து போகாதீங்க. அம்மா, சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறித்த அவர் காலம் வச்சுருக்கார். அந்த காலத்தில் கரெக்டாக செய்வார். உங்களுக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கொடுக்கணும், உங்கள் குழந்தை எந்த 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 காலேஜில் படிக்கணும், உங்கள் குழந்தைகளுக்கு வளர்ந்து வாலிப எப்போ திருமணம் நடக்கணும், நம்ம நினைக்கிறோம். சில நேரம் நடந்துருது, கொஞ்சம் தாமதமாகுது. ஆனால் குறித்த முதல் குறிப்பை தான், குறித்த அந்த 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 காலம் ஆண்டவர் வச்சுருக்கார். அந்த காலம் வரும்போது கரெக்டாக திருமணம் நடக்கும். வீடு வாசலில் நினைக்கணும், கரெக்டாக உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு அநேகர் சொந்த வீடு இப்போ குறித்த நீங்களும் வாடகை வீட்டில் தானே இருந்தீங்க, சொந்த வீடு இப்போ கிடைச்சதே. அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் குறித்த காலத்தை வச்சுருக்கார். இது இந்த இவங்களுக்கு குழந்தை பாக்கியம், நமக்கு அது இல்லைன்னா வேறு காரியம், ஏதோ ஒரு காரியத்துக்கு வெயிட் பண்ணுறோம். அந்த குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். இந்த தீர்க்க தரிசன அருள் வாக்கை பிடிச்சிக்கங்க. ஆண்டவரே சொன்னதெல்லாம் நீங்கள் செய்வீங்க, கரத்தினால் செய்வீங்க, ஓகே, அதை நான் விசுவாசிக்கிறேன், பிலீவ் பண்ணுறேன். ஆனால் எப்பொழுதுங்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு பதில் கொடுக்குறாரு. அந்த குறித்த காலம் வரைக்கும் காத்திருங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவங்க 25 வருஷம் காத்திருந்தாங்க. பிரதர், நீங்கள் 25 வருஷம் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் சில காரியத்துக்கு சில டைம் வச்சுருக்காரு ஆண்டவர். அதை சொல்கிறேன். அது நாளைக்கே கூட நடக்கலாம், ஒரு வாரத்தில் நடக்கலாம், ஒரு மாதத்தில் நடக்கலாம். புரியுதுங்களா? அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க, விசுவாசமாக இருக்கு. இந்த குடும்பம் மாதிரி நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இதுதான் முதல் குறிப்பு. ரெண்டாவது, சிஸ்டரில் ஒருத்தர் இன்றைக்கி வாசிக்காதவங்க லூக்கா 1 புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. நான் அந்த பாயிண்ட்டை தான் சொல்ல வரும். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நிறைவேற்றுவார், குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார்னு இருக்கும். இங்கே லூக்கா 1:20 இன்றைக்கி வாசிக்காத ஒரு சிஸ்டர் வாசிங்க. அடுத்த ஒரு காலம் என்ன காலம் தெரியுங்களா? தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை சகரியா ஒரு ஊழியக்காரர் விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். நான் யோசித்து பார்த்தேன், இதை தியானிக்கும் போது, இது மாதிரி இந்த காலத்தில் நடந்தால் இப்போ எல்லாம் பேசுகிறீங்க. அடுத்த வாரம் வரும்போது இல்லை சிஸ்டர் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, பேக்கிறாங்க, பிரதர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, உண்மையா இல்லைங்களா? அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை செய்யலை. எத்தனை தடவை விசுவாசப்பட்டிருக்கோம், சந்தேகப்பட்டிருக்கோம். ஆனால் நல்லா பேசத்தான் வச்சுருக்காரு. ஆனால் அன்னைக்கு இந்த அந்த காலம் நிறைவேற வரைக்கும், பேர் வைக்கிற வரைக்கும், சகரியா உனக்கு வாய் என்ன செய்யக்கூடாது, நீ பேசாமல் ஊமையா. அப்போ இந்த காபிரியல் தூதன் தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தை உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பா. யோவான் சானகன், ஆமாம், அது சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். பிறப்பினத்தை அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தாயில் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சுருப்பான், நிரப்பப்பட்டிருப்பான், அநேகரை கர்த்தர் பக்கம் திருப்புவான் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொன்னதை இந்த ஊழியக்காரர் எங்கள் வயசாயிருச்சு, இப்படி தான் சில காரியம் பாஸ்டர், வாய்ப்பே இல்லை பாஸ்டர், நம்ம அவ்வளோதான், நான் ஜெபிக்கிறதே விட்டுட்டேன், வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருக்கீங்களா? அந்த 1ஆம் தேதி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தகுந்த காலத்தில் என்ன செய்யும், நிறைவேறும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். வேண்டுதல், சகரியா வேண்டுதல் கேட்கப்பட்டது போல் உங்கள் ஜெபம் என்ன செய்யும், கேட்கப்படும். ஒரு இல்லையா சொல்லாமா? சரி, இது ரெண்டாவது.
மூணாவது வாலிப பிள்ளைகளில் இன்றைக்கி படிக்காதவங்க ஒருவேளை படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். வாலிபரில் யூத்தில் பாய்ஸ் ஒருத்தர் அப்படியே கடைசி திருப்புங்கப்பா 1 பேதுருன்னு வரும், பின்னாடி திருப்புங்க. பின்னாடியேருந்து வந்தீங்கன்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 பேதுரு, 1 யோவான் 2 யோவான் முன்னாடி 1 பேதுரு. ஒரு பாய்ஸ் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7 2 வசனத்தை வாசிங்கப்பா. ஒரு பாய்ஸ் யூத்தில் 1 பேதுரு 5, 6, 7. இவ்வளோ நேரம்மா வீட்டில் நல்லா திருப்பி படிச்சு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒப்பிக்க சொல்லுங்கள். அந்த அதிகாரத்தெல்லாம் குடும்ப ஜெபத்தில் பழக்குங்க. ஓகே, படிங்கப்பா. ஒருத்தர் எடுத்துகிட்டு ஏன் யோசிக்கிறீங்க? படிங்க. ஆகையால் பார்த்தீங்களா, அப்போ சொன்னோன்னே படிக்கிறாங்க. அப்படி ஒரு தூண்டுகோல் தேவை. பெற்றோரும் நீங்கள் வீட்டில் தூண்டணும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்கனவே கை தான் உயர்த்தணும் பார்த்தோம், வாக்கியம் சொல்ல கருத்தை நிறைவேற்றுவோம். அப்போ அந்த கைக்குள்ளே என்ன செய்யணும்? அடங்கி இருந்தால் அந்த கரமே உங்களை உயர்த்த. அடுத்த வசனம் வாசிப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையில் பன்மையில் போட்டுரு. உங்கள் எதெல்லாம் கவலைப்படுறீங்களோ உங்கள் கவலை பன்மையில் போட்டு கவலைகளை எல்லாம் அவர் மேல் வச்சுட்டு காத்துருங்க. அப்போ அடுத்த காலம் என்ன காலம்னா ஏற்ற காலம். முதல் காலம் என்ன சொன்னேன்? சத்தமாக சொல்லுங்க. குறித்த காலம். ரெண்டாவது காலம் என்ன காலம்? தகுந்த காலம். இந்த செய்தி உங்களுக்கு பதிஞ்சிடணும். தூக்கத்தில் எழுப்பி நான் ஒரு 5 காலத்தை சொல்கிறேன்னு அம்மா எழுப்பிவிட்டு கேட்டால் குறித்த காலம், தகுந்த காலம், ஏற்ற காலம் சொல்லணும். அப்போ ஏற்ற காலத்தில் அவருடைய கரமே என்ன செய்யும்? உயர்த்தும். நீங்கள் பைபிளில் பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் உயர்த்த ஒரு காலத்தை வச்சுருந்தார். யோசேப்பு 17 வயசில் போகிறாரு, 30 வயசில் அந்த கரம் உயர்த்தினது. இது உதாரணத்துக்கு இது சில பாயிண்ட்டு. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, அவரும் ஏறக்குறைய 17 வயசு 18 வயசில் தான் போகிறாரு. 30 வயசில் அவரும் என்ன செய்கிறாரு? அந்த கரம் உயர்த்துது. எஸ்தர் பாருங்க, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை எஸ்தருக்கு. எஸ்தர்னால் நட்சத்திரமாக இருக்க வேண்டிய மகள், அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. ஆனால் அடங்கி இருந்ததுனால அந்த அவங்க வளர்ப்பு தகப்பனாக இருந்தவர் யார்? மொர்தெகாய், சித்தப்பான்னு சொல்லுவாங்கள்ல வளர்ப்பு. சரி, அப்பா ஸ்தானத்தில் அவர் ஒரு வாட்ச்மேன். எங்கள் வாட்ச்மேன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர முடியுமா? எங்கள் அம்மா அப்பா இல்லாத ஒரு எஸ்தர் 100 எத்தனை நாடு? 127. ஆமாம், அத்தனை நாடுகளுக்கு ராஜா வந்து அகஸ்வர் ராஜாவுக்கு மனைவியாக வர முடியுமா? வஸ்திக்கு பதிலாக இன்னொரு ராணி வர முடியுமா? இது யாருங்க செய்ய முடியும்? எஸ்தரும் மொர்தெகாயும் அந்த கரத்தில் அடங்கியிருந்தனால அந்த கரம் ஒரு நாள் எஸ்தரை என்ன செஞ்சது? ராணியாக உயர்த்தினது. அத்தனை நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அழகி ராணி அழகி வந்தார்னா என்னப்பார் என் அழகப்பார், திரும்பிப்போ. அடுத்தவர் வந்து டெக்கு நடந்து வரும், என்னப்பார் என் அழகப்பார்னு ராஜா நீக்கும், ரிஜெக்ட். அடுத்த இன்னொரு ராணி வரும் அடுத்த நாட்டிலேருந்து, என்னப்பார் என் அழகைப்பார். ஆனால் எஸ்தர் அப்படி இல்லை. எஸ்தர் மேலே தயவு ஆண்டர் வச்சார். அந்த ராஜா கண்களில் தயவு கிடைக்க செஞ்சார். கிரீடத்தை கலட்டி அந்த அளவுக்கு எஸ்தர். மற்றவங்களாம் மேக்கப் மேலே மேக்கப், அழகு மேலே அழகு. அந்த ஏகாய் நியமித்ததை மட்டும் வச்சு சிம்பிளாக இருந்து அது கர்த்தர் தான் உயர்த்தினார். எஸ்தரை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு நீதாப்பா ராணி. எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க, ரிஜெக்ட். எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அந்த கன்னி மாடத்தில். ஏன்னா அந்த கரத்தில் அதுக்காக அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அந்த கரத்தில் அடங்கி இருந்தனால எஸ்தரை என்ன செஞ்சது? ஆண்டவர் உயர்த்தினா. மொர்தெகாய் ஒரு ராஜாவை கொல்றதுக்கு வரான், அவர் தான் காப்பாற்றுறாரு. ராஜா அதை மறந்துட்டார். ஒரு மனுஷனை உயர்த்தணுன்னா இன்னொரு மனுஷன் தூக்கம் கூட விடாமல் ஆக்குவார். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. பிரதர் பால் பிரதர் தான் வெளியில் வந்து கேட்டார், தூக்கம் உறக்கம் பேசிட்டு போயிட்டு இவன் விளக்கம் கொடுத்தேன். தூக்கம்னா என்ன தெரியுங்களா? நல்லா படுத்து தூங்குறது. ரொம்ப நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறது. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு 6 மணி நேரம், பெரியவங்களுக்கு நல்ல தூக்கம் போகுது. உறக்கங்கிறது என்ன தெரியுங்களா? சர்ச்சில் வந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, இன்னொருத்தர் சொன்னார் நான் விழிச்சிக்கிட்டே தூங்குவேன்னார். என்ன அபிஷேகமே தெரில, இப்படியே விழிச்சிருப்பேன் பஸ்ஸை, ஆனால் தூங்குவேன். இப்படிலாம் தூங்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்பப்போ அப்படி ஒரு சொடக்கு வருது பார்த்தீங்களா? இதுதான் உறக்கம். சரி, இப்போ ராஜாவுக்கு தூக்கம் வரல. டைரி எடுத்து பார்க்குறாரு, அந்த சம்பவம் எழுதி வச்சுருக்கு.
ஐயோ, என் உயிரை காப்பாற்றின இந்த மொர்தகாய் வாட்ச்மேன் கேட் கீப்பருக்கு ஒன்று கூட செய்யலேன்னு சொல்லி தூக்கம் வராமல் தான் அந்த டைரியை படிக்கிறார். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொன்ன உடனே அந்த ஆமான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நினச்சான் என்னை விட்டால் யாருன்னு சொல்லி அப்படியே அடுக்கிறான். ஒரு குதிரை வரணும், ராஜவஸ்திரம் உடுத்தணும், அந்த குதிரை மேலே ஏறணும், வீதியில் அப்படியே உலாவணும், வாழ்கன்னு சொல்லணும், தன்னை தான் உயர்த்த போகிறான்னு நினச்சிக்கிட்டு. ஏற்கனவே மொர்தகாய்க்கு என்ன சாதாரண ஒரு 8 முழம் தூக்கு கயிறு போதாது, எத்தனை முழம்? 50 முழம் உயரத்தை தூக்கு மேடையை பண்ணிவிட்டு எல்லாரும் பார்க்கணுமா அப்படின்னு. ஏன்னா இந்த ஆமானை வரும்போது சல்யூட் அடிக்கலை, எல்லோரும் சல்யூட் அடிப்பாங்க ஆமானை வரும்போது, ஏன்னா ராஜாவுக்கு அடுத்தது. ஆனால் இவர் மொர்தகாய் சல்யூட் அடிக்கக்கூடாதுல்ல, இவன் இந்த யூதருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு எதிரியாக இருந்ததுனால அவரை கண்டா வணக்கம் கூட மாட்டார். அதுதானே தவிர மொர்தகாய் அப்படி மதிப்பு கொடுக்காம இல்லை. யூதருக்கு எதிரியாக கொள்றதுக்கு சீட்டெல்லாம் ஏற்கனவே வாங்கி சூசா நகரம் என்ன செஞ்சிருச்சு, கலங்கி போச்சு. இப்படிலாம் பண்ண ஆளுக்கு என்னது சல்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதனால் அவனுக்கு கோவம், இவன் வாரான் எல்லாரும் எனக்கு சல்யூட் அடிக்கிறாங்க, கேட் கீப்பரில் இருக்கிறான், என்னை கண்டா சல்யூட் அடிக்க மாட்டேன், இந்த கோவம் தான். சரி, அதை போகட்டும், காரியத்தை நான் சுருக்கிறேன், அடுத்த பாயிண்ட்டு போகணும். அப்போ என்ன நடந்ததுன்னா, அவன் சொன்னோன்னே ராஜா சொல்கிறார், இப்போ நீ சொன்ன பற்றியா அந்த கேட் கீப்பர் இருக்கான் பற்றியா இருக்காரு பார்த்தீங்களா மொர்தகாயின்னு, அவருக்கு போய் இந்த காரியத்தை என்ன செய்ய நீ செய்யின்னு சொல்லி இவரே போய் ட்ரெஸ்ஸை கொடுத்து இவரே போய் ஆமான்னு இருந்து வாழ்கன்னு சொல்லி அப்படியே வந்து கர்த்தர் எப்படி உயர்த்துறாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த ராஜா அகஸ்வராஜாவுக்கு பிறகு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தகாயும் பெரியவனான எஸ்தரும் கர்த்தரை உயர்த்துறார். நான் எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லணும்னா, ஏற்ற காலம் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த கரத்தில் அடங்கி நம்ம இருந்தோம்னா அந்த கரமே உயர்த்தணும். பிரதர், மனிதர் உங்களை உயர்த்த முடியாது, உங்கள் மாமா உயர்த்த முடியாது, உங்கள் மச்சான் உயர்த்த முடியாது, அக்காவை உயர்த்த முடியாது, எந்த மனுஷனும் உங்களே என்னை உயர்த்த முடியாது. ஏன்னா கிண்டல் அடிக்கலாம், கேள்வி கொடுக்கலாம், நீ வளராமல் இருக்க, ஒரு வீடு இல்லாமல் இருக்க, ஒரு கார் இல்லாமல் இருக்கிற, அப்படி இப்படின்னு நம்ம நிலைமையை வச்சு அப்படி இப்படி நம்மளை தூத்தலாம், நம்மளை அற்பமாக நினைக்கலாம், நம்மளை இன்சல்ட் பண்ணலாம். நீங்கள் கஷ்டம்தான், அதை கேட்கும்போது கஷ்டம்தான். அதை கொஞ்சம், ஏன்னா அதுக்கு தான் அடுத்த வசனம், அவர் உங்கள் கவலைகளை விசாரிக்கிறானபடியால் அவர் மேலே வச்சிடுங்க. அப்போ அவர் மேலே அவங்க சொல்கிறது கவலை, நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு கவலை, வீடு இல்லை, இன்னும் கார் இல்லை, இன்னும் அது இல்லை, இது இல்லை, இப்படி பல காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா. உயர்த்துறதுக்கு சில காரியங்கள், நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இப்படி இல்லை 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 எதெல்லாம் இல்லை இல்லைங்கிறதோ, இல்லாதவர்கள் இருக்கிறப்ப அழைக்கிற தேவன், நீங்கள் அப்படியே கரத்தில் மட்டும் கொஞ்சம் அடங்கி இருந்துருங்க. ஒரு நாள் வரும், அந்த கரமே பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை உயர்த்தும். இதுதான் 3வது காலம், ஏற்ற காலம். 4வது காலம் கேர்ள்ஸில், யூத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதுதான் நான் மாற்றி சொல்லிட்டேன். அந்த எசேக்கியேலில் அங்கே வந்து வசனம் வருது, தாமதம் இல்லாமல் என்ன செய்வார் ஆண்டவர். கண்டுபிடிச்சிட்டிங்களா சிஸ்டர்? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. எடுங்க, நான் அப்புறம் அடுத்த வாரம்னு சொன்னேன்னே சகோதரி இப்போவே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஓகே, எசேக்கியேல் 12 எடுங்க. இந்த தகுந்த காலம்னு வரும், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சு இந்த 5 காலத்தையும் வச்சு இனி எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே என்ன செய்யும் நடக்கும். எடுத்துட்டிங்களா? எசேக்கியேல் எடுத்துட்டிங்களா? பிள்ளைங்களா எடுத்துட்டிங்களாப்பா? ஏசாயாவுக்கு அப்புறம் எசேக்கியேல்னு ஒரு புத்தகம் வரும், அதில் அப்படியே 12ஆம் அதிகாரம் எடுங்க, 12ஆம் அதிகாரம் எடுங்க. ஓகே, அதுதான் போன தடவை எனக்கு மாறி போச்சு நான் சொன்ன காரியம். இப்போ 12ஆம் அதிகாரம் 25. சிஸ்டர் நீங்களே வாசிங்க எடுத்ததுனால. எசேக்கியேல் 12:25 சிஸ்டர் பெர்சியால் வாசிக்கிறாங்க, நம்ம எல்லோரும் கவனிப்போம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், பார்த்தீங்களா, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அங்கே என்ன வார்த்தை வருது? இனி தாமதிக்காது. அப்போ தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவார். வாசிங்க சிஸ்டர். அவங்க கழக வீட்டாராக இருந்தாங்க, அவங்களுக்கே அந்த வார்த்தைன்னா, நம்ம கழக வீட்டார் இல்லை, நல்ல வீட்டார். நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், கழக வீட்டாருக்கே தகுந்த காலத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுச்சுன்னா நம்மளாம் நல்ல வீட்டார், நம்ம யாரும் கலகம் பண்ணலை, நிச்சயம் நிறைவேறும். சிஸ்டர் 28 படிச்சிட்டிங்க, அங்கே சூப்பராக இருக்குது அதை விட. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் போதும் பிரதர். ரைட்டு சிஸ்டர், இன்னும் கீழே படிக்கலாம். இனி தாமதிப்பதில்லை, ஒரு வார்த்தை கூட இனி தாமதம் இல்லாமல் செய்வார். வாசிங்க சிஸ்டர். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. இன்னைக்கு உங்களோட நான் சொல்கிறேன், இது வரைக்கும் தாமதிச்சிருக்கு, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை.
நெடுங்காலமாய் காத்திருப்பது உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணுதான். ஆனால் விரும்பினது ஒரு நாள் வரும். சாட்சி சொல்லுவீங்க, என் பிள்ளைக்கு திருமணம் நடந்துச்சு, கர்த்தர் எங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்தார், புரியுதுங்களா, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், இப்படி என்னென்ன காரியம், பண தேவைகள் ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்தார், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தந்தார், சமாதானம் இருந்தோம், இப்போ நல்லா இருக்கிறோம், சமாதானத்தை தந்தார். அழுதுகிட்டு இருந்தோம், எங்கள் அழுகையை கர்த்தர் மாற்றினார். புலம்பிக்கிட்டு இருந்தோம், எங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பா என்ன செஞ்சார், மாற்றினார். சரீரத்தில் வியாதி பலவீனம் இருந்தது, டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னது உண்மைதான், டெஸ்ட் பண்ணி தான் சொன்னாங்க. ஆனால் என் ஆண்டவர் டாக்டர் ரிப்போர்ட்டே என்ன செஞ்சிட்டாரு, இயேசுவின் ரத்தம் மாற்றினுச்சு. அவங்களே பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் தாமதம் இருந்துச்சுன்னா இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தாமதம் இல்லாமல் என்ன செய்வேன், நிறைவேற்று. இது 4வது. எப்படி நிறைவேற்றுவார் என்பதற்கு 5வது ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் திருப்புங்க, யாருனாலும் இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 60, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22. இன்னைக்கு நீங்களும் நானும் 25 வருஷமாக சின்னவனாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த புத்தாண்டில் சின்னவன் 1000ம், வாசிங்கப்பா, சிறியவன் பலத்த சாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் என்ன காலம், ஏற்ற காலத்தில் எப்படி செய்வாருங்கிறதுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ஏற்ற காலத்தை தியானித்தாலும் தீவிரமாய் அவர் சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றுவார், இப்போ துரிதமாய் தீவிரமாக என்ன செய்வார், நிறைவேற்றுவார், தீவிரமாக நடப்பிப்பார். அப்போ இந்த கடைசி பாயிண்ட்டு திருச்சபைக்கு. அப்போ நம்ம சின்னவனாக இருக்கிறோம் 25 வருஷமாக. அந்த சின்னவன் தான் இப்போ நம்ம எப்படி மாறப்போகிறோம், 1000மா. சிறியவனாக இப்போ இருக்கிறோம், அப்போ எப்படி மாறப்போகிறோம், பலத்த ஜாதியாக மாறப்போம். இதை சொன்னது யார், கர்த்தராகிய நான். ஏற்ற காலத்தை நம்ம தியானித்தாலும் அது எப்படி செய்ய போகிறாராம், தீவிரமாய் துரிதமாய் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, செய்ய போகிறார். போன வருஷத்தில் எந்தெந்த திருச்சபை வளரலையோ இந்த ஆண்டு எல்லாரும் உணர்ந்து பிள்ளைங்க பேசாதீங்கப்பா, எல்லாரும் நம்ம இந்த தீர்மானம் எடுத்து பார்த்தீங்களா, 5 தீர்மானம் முக்கியமாக, இன்னும் நிறையா இருக்குது. இந்த தீர்மானத்து பிரகாரம் நடந்து இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசித்து சபையில் ஆக்டிவிட்டியில் கலந்து கொண்டு, உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு, வீட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு, பெண்கள் ஜெபத்தில் நம்ம கலந்து கொண்டு, வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, தனி ஜெபம் பண்ணி, இருக்கிற இடங்கள் நம்ம சாட்சியாக வாழ்ந்து ஆத்தும ஆதாயம் செஞ்சால் ஏற்ற நேரம், அந்த நேரத்தில் எப்படி ஆண்டவர் செய்வார், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் சபை நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் என்ன செய்வார், அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு மிக வேகமாய் துரிதமாய் இந்தியா முழுவதும் எல்லா திருச்சபையும் வளரப்போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடி பலத்த அல்லேலூயா சொல்லலாமா, ஆமென். அதுக்கு என்ன செய்யணும், ஏசாயா 60 பாருங்க, எழும்பி பிரகாசிக்கணும், உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் என்ன செய்வார், உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில். இதெல்லாம் நடந்தால் தான் அந்த வளர முடியும். அடுத்து உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும், அடுத்து உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஒவ்வொரு திருச்சபையிலையும் கலெக்டர் வந்து அந்த காரை நிப்பாட்டிட்டு நடந்து வருவாங்க. ஒரு ஆமென் அல்லேலூயா. ஆமாம், தாசில்தார் வந்து காரை நிப்பாட்டிட்டு சேச்சை, ஏன்னா எல்லா என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, ப்ரொஃபஸர் அங்கே நிப்பாட்டிட்டு நடந்து வருவாங்க, இன்ஜினியர், டாக்டர், ஏழை ஜனங்கள், நடுத்தர வாசிகள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இப்படி சமூகத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பணக்காரர், ஏழைகள், நடுத்தர வாசி, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் என்னது, அது ஜெப வீடு. அப்படியே கரமே கூட்டி சேர்க்கும், அப்படியே கரமே. அப்போ இப்போ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஊராக நம்ம சாட்சி சொல்கிறோம். இந்த ஊர்லேருந்து 1-2 குடும்பங்கள் தான் வருகிறது, அதுக்கு தான் ஊராக சொல்லி சாட்சி சொல்ல வைக்கிறோம்.
ஆனால் அந்தந்த ஊர்களிலிருந்து இன்னும் புது குடும்பம், இந்த கூத்தூரில் இன்னும் புது குடும்பங்களை கொடுப்பார், பழுவூரில் இன்னும் புது குடும்பங்களை கொடுப்பார், பள்ளிவேடையில் இன்னும் புது குடும்பங்களை கொடுப்பார், சமயபுரத்தில் இன்னும் புது குடும்பங்களை கொடுப்பார். திருவண்ணாமலையில் ஒரு சகோதரி மாத்திரமல்ல, இன்னும் புது குடும்பங்களை கொடுப்பார். மாம்பழச்சாலில் புது குடும்பங்களை கொடுப்பார். தாளக்குடியில் குடும்பங்களை கொடுப்பார். அகிலாண்டபுரத்தில், கீழே வாலாடி, மேலே வாலாடி, வெள்ளனூர், இன்னும் மேலே இந்த பகுதி, நொச்சியம் பகுதி, இந்த டோல்கேட்டை மையமாய் வைத்து நம்ம இதுக்காக 25 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஒரு நாள் நிச்சயம் செய்வார். அப்படியே கரமே கூட்டி சேர்க்கும். இந்த வசனத்தில் அந்த நீங்கள் 20ஆம் அதிகாரத்தை, நீங்கள் 60ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் இருக்கிற எல்லாமே நிச்சயம் என்ன செய்யும்? நிச்சயமாக நடக்கும். கலத்த காரியம். 4 ஆசனத்தை பாருங்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் ஊரிலிருந்து ஏறெடுத்து பாருங்கள். அவர்கள் எல்லாம் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலிருந்து வளர்க்கப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவா. உன் இருதயம் என்ன செய்யுமா? அதிசயப்பட்டு பூரிக்கும். எங்கள் சகோதரிமாருடைய கணவரெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தனி ஜெபத்தில், ஆண்டவரே எங்கள் சகோதரிமாருடைய கணவர் வரணும், பிள்ளைகள் வரணும், குடும்பமாக வரவங்க பக்கத்தை விட்டு வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், பெண்கள் ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், தனி ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் அதை ஏற்ற காலத்தில் எப்படி நிறைவேற்றுவார்னோ தீவிரமாய் துரிதமாக என்ன செய்வார்? ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆமாம். 6 வசனம் பாருங்கள். நான் நேரங்க கடந்து போகிறது முடிக்க விரும்புகிறேன். ஒட்டங்களில் ஏராளம் மீதியான 7 தேசங்கள் வேகமான ஒட்டங்கள் வரும். அப்படியே சேபாவில் உள்ளவர் யாவரும் பொன்னை என்ன செய்வார்கள்? தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்திப்படுத்துவார்கள். 7 வசனம் பாருங்கள். கேதாரின் ஆடுகள்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயாத்தின் கடாக்கள். அப்போ சபையில் கடாக்கள், சபையில் ஆண்கள் வருவார்கள். பெண்கள் சகோதரிகள் நீங்கள் எவ்வளோ இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஆண்கள் வருவார்கள். கடாக்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் வரும். அப்படிலாம் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் இது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். 17 நான் படிக்க விரும்புகிறேன். வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு, இரும்புக்கு பதிலாக வெள்ளி, மரங்களுக்கு பதிலாக வெண்கலம், கற்களுக்கு பதிலாக இரும்பு. பார்த்தீங்களா? அப்போ எப்படி உயர்த்துறாரு பாருங்க. வெண்கலம்னா வெண்கலத்தை விட மதிப்பு பொண்ணு, இரும்புக்கு பதிலாக வெள்ளி, மரங்களுக்கு பதிலாக வெண்கலம், கற்களுக்கு பதிலாக இரும்பு வர பண்ணி உன் கண்கால்கள் சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்கார நீதியும் உள்ளவர்களும் ஆக்குவேன்னு சொல்லிட்டு 18 பாருங்க. இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லையில் என்ன செய்யாது? கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் எப்படி இருக்கும்? ரிச்சிப் என்று உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு என்ன செய்வார்? நித்திய வெளிச்சம். உன் தேவனே உனக்கு என்ன செய்வார்? மகிமையாக இருப்பார். 20 பாருங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்கு பாச என் துக்கம் மாறும், என் கவலை மாறும். பலவித துக்கத்தோடு இந்த 1ஆம் தேதி வந்திருக்கலாம். தீர்க்க தரிசன அருள்வாக்கு தீவிரமாய் நிறைவேற்றுவா. தீவிரமாக உங்கள் துக்கம் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை சொல்லிட்டு தான் 22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்தில், நான் ஏற்ற காலத்தில் இதை எப்படி நடத்துவேன்? துரிதமாய் தீவிரமாக என்ன செய்வேன்? நடத்துவேன். அதற்கு மகிமை தேவை. இப்போ 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தலைப்பை மட்டும் குறித்த காலத்தில் என்ன செய்வார்? அவர் சொன்ன நல் வார்த்தையை குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். 2வது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் சத்தமாக, தகுந்த காலத்தில் நிறைவேற்றுவார். வெரி குட். 3வது ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். அப்புறம் எப்படி நிறைவேற்றுவார்? 4வது தாமதம் இல்லாமல். இனி தாமதிப்பதில், இது வரைக்கும் தாமதிச்சது போதும் ஆண்டவர், கேளுங்க. இனி தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவார். கடைசியாக எப்படி நிறைவேற்றுவார்? தீவிரமாய். இன்னொரு வார்த்தையில் துரிதமாய். அதற்கு மகிமை தேவை. மகிமை. ஒரு அடியை பாடி நம்ம முடிக்கலாம். ஓகே, எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? சாமாங்கப்பா. மகிமை, தேவ மகிமை. சீக்கிரம் டைப் பண்ணுப்பா. எல்லோரும் எழுந்து நிற்கலாம். சில சபையெல்லாம் 4 மணி 5 மணிக்கு இருக்காங்க. உங்களை 2:05 நாங்கள் அனுப்ப விரும்புகிறோம். எல்லோரும் எழுந்து நில்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணின பிறகு போங்க. யாரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போயிட வேண்டாம். முக்கியமான நேரம். மகிமை, தேவ மகிமை. அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். மகிமை, தேவ மகிமை. ஓகே, நான் பாடிக்கிட்டே இருக்கோம். வந்துருங்க ஸ்க்ரீனில். ஓகே, பாடுங்க. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள்.
மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் நலாவில நிரம்பி மகிமை 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 வெளிப்படும் நாட்கள் இது. பார்த்து சத்தமாய் மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. நலாவில நிரம்பி மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருக்கூட்டமா கர்த்தரை தேடிவர். இது உலகமெங்கு நடக்கும். தேசங்கள் பெருக்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். சொல்லுங்க சத்தமா. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார். சபைக்கு நடக்கும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் அதுக்கு உங்களுக்கு எனக்கும் மகிமை தேவை. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஆமென். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஒரு நாள் நடக்கும். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் 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 செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. ஆமென். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார். அவங்களும் வருவாங்க. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் அதற்கு உங்களுக்கு எனக்கு மகிமை தேவை. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய். அது அப்படி நடக்க போது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். 5 வகை ஊழியங்கள் எல்லா சபையிலும் சபை எங்கும் காணப்படும். 5 வகை ஊழியங்கள் சபை எங்கு காணப்படும். சொல்லுங்க. அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000. அதற்கு மகிமை தேவை உங்களுக்கு எனக்கும். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஜீசஸ். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கடைசியா சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் தேசமாவான். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். ஏசாயா 60:28 படிச்சோமே. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் துரிதமாய் செய்வார். இன்னைக்கு எத்தனையோ சபைகள் 1000 இருக்கிறது, 10000 இருக்கிறது. நம்மளும் வளருவோம், விசுவாசிப்போம். நம்மளை போல இருந்தவர்கள் தான் நம் கண் பார்க்க இருக்கிறார்கள். அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். நிச்சயம் எங்களுக்கு செய்வீங்க அப்பா. பாரபட்சம் இல்லாத தேவன். 25 வருஷம் தாமதம் ஆனாலும் இனி தாமதியாமல் இந்த 2025 துரிதமாய் செய்வி, தீவிரமாய் செய்வி. கடைசியை பாடி ஜெபிக்க போகிறோம். சின்னவன் 1000ஆவா, சிறியவன் தேசமாவா. பாடுங்க. நம்ம பாடுறது நடக்கும். விசுவாச கன்ஃபஸ் பண்ணுங்க. சிறியவன் தேசமாவா. கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவா. ஆமென். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவா.
கர்த்தர்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தர்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் அதற்கு உங்களுக்கு எனக்கு மகிமை தேவை. மகிமை, ஓ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது இயேசுவே. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. நம்மகிட்ட இருக்கிற மகிமையை மானிட யாவரும் காண்பார்கள். ஏகமாய் உங்கள்கிட்ட என்ன இருக்கிற மகிமையை மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே. பரிசுத்த நல்ல பிதாவே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது, நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவரே எங்களோடு பேசினீர். குறித்த காலத்திலே, தகுந்த காலத்திலே, ஏற்ற அந்த வேளையிலே தாமதம் இல்லாமல் துரிதமாய் செய்வேன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க அப்பா. அதை நம்புகிறோம். வாக்கினால் சொன்னதை உங்க கரமே நிறைவேற்றும், என் கரமே நிறைவேற்றும் என்று சொன்னீங்க அப்பா. நாங்கள் நம்பினா போதும், விசுவாசிச்சா போதும். உங்க கரம் ஆண்டவரே தயவுள்ள கரம், போஷிக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், உயர்த்துகிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரம் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் உயர்த்தட்டும். தாமதம் இல்லாமல் துரிதமா குறித்த காலத்தில், அந்த டியூ டைம், அந்த ரைட் டைம், அந்த நேரம் வரும்போது சரியாக நம்முடைய கடிகாரம் உள்ள வரும்போது ஆண்டவரே நிச்சயம் செய்வீங்க. எத்தனையோ காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் சுவாச குடும்பத்தில் செஞ்சீங்க. இன்னும் பிள்ளைங்க காத்திருக்காங்க சில காரியத்துக்கு. நிச்சயம் செய்வீங்கப்பா. ஒரு வார்த்தையும் தரையில் விழாது. நல்வார்த்தை, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தை எல்லாம் நிறைவேறணும். எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நிச்சயம் செய்வீங்க, நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்குள்ள அந்த விசுவாசத்தை தாங்க, காத்திருக்கிற சுபாவத்தை தாங்க, அதற்கான முயற்சி எடுக்க, என்ன காரியமோ அதற்கான முயற்சிகளை எடுக்க எல்லாருக்கும் பலனை தாங்கப்பா. ஏற்ற நேரத்தில் நிறைவேறும் போது சந்தோஷப்பட்ட இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். உதவி செய்யுங்க. சபையிலும் சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாய் இன்னொரு ஆராதனை நடத்த இதே போல ஜனங்களை தாங்க. அடுத்த எல்லைக்குள் போக உதவி செய்யுங்க. இந்த 2027 துரிதமாய் செய்யுங்கப்பா. செய்ய போறீங்கப்பா. எல்லா திருச்சியையும் உலகமங்க வளர போறதற்காக நன்றி. எல்லா திருச்சியிலும் அந்த இடம் நிரம்ப போறதற்காக நன்றி. மகிமை வெளிப்படட்டும். உதிக்கிற ஒளிநடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வரட்டும். அவர்களும் மனிதர்கள். அவளுக்கு கொடுத்த பொறுப்பு கலெக்டர், அவளுக்கு கொடுத்த பொறுப்பு மந்திரி, அவளுக்கு கொடுத்த பொறுப்பு ப்ரொஃபஸர், அவளுக்கு கொடுத்த பொறுப்பு தொழிலதிபர்கள். அவர்கள் மனிதராய் இருப்பதினாலே, ஆத்துமாவாய் இருப்பதினாலே சபையை தேடி கார்ல வந்து இறங்கி நடந்து வரட்டும். ஏசியா 60 ஏற்கனவே எங்களோடு பேசியிருக்கிறீர். மறுபடி இன்னைக்கு நினைப்பூட்டு இருக்கிறீர். ஏற்ற காலத்தில் துரிதமாய் செய்ய போறதற்காக கோடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். போய் நல்ல தூங்கி ஆண்டவரே காலையில் எழுந்து கடமைகளை செய்ய ஆண்டவரே. விசேஷமாக வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம், சனி உபவாச ஜெபம், ஞாயிறு திருவிருந்து ஆராதனை தொடர்ந்து நடத்துகிற வீட்டு கூட்டங்கள் எல்லாத்திலும் பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொண்டு போன ஆண்டை விட கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் குடும்பத்துக்கு பிரயாசப்படுவது போல் ஆலய காரியத்தில் இன்னும் வளர, வேதம் வாசிக்க, ஜெபம் பண்ண, எல்லா காரியங்களும் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. மனதார வாழ்த்தி மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு என் ஆத்துமா சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இங்கே வந்திருக்கிற அனைவரோடும் எல்லாரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஒருவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கடன் சொல்லுங்க.